அன்புக்குரியவர்களே, அதாவது கிறிஸ்துவ சபைகள்ல சினிமா நாடகங்களும் புறஜாதியார் எப்படி பண்றாங்களோ அப்படியே சபைகள்ல பண்ணுகிறதாக இருக்கிறது. உதாரணமாக அநேக வீடியோக்களை இதுல காட்சிப்படுத்தியிருப்பேன். வாங்க, அதாவது சபையில என்ன மாதிரியான ஒரு நடனத்தை ஆடியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்க, இதே ஃபார்மேட்ல ஒரு சினிமா பாடலையும் பாடியிருக்காங்க பாருங்க, நடனம் ஆடியிருக்காங்க, அதையும் பாருங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? இந்த இதுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? இதுல சினிமா பாடல், இதுல கிறிஸ்துவ பாடல். சரி, ஒரு நீதி கதையை நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு ராஜா, மிகப்பெரிய ராஜா அந்த ஒரு ஊர்ல இருந்தாரு. இந்த ராஜா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டு மக்களை எப்படின்னா விருந்துக்கு அழைச்சிருந்தார். இந்த விருந்துக்கு அழைச்சி இது பண்ணும் பொழுது, வைக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரிக்டா என்னன்னா, ஒயிட் சட்டை தான் போட்டுட்டு வரணும் அந்த விருந்துக்கு அப்படின்னு சொல்லி ஒயிட் சட்டையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்து சட்டைய போட்டுட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாம் அமைதியான முறையில இருக்கும் பொழுது ஒருத்தன் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிகினா சட்டையும் பார்க்க, அதாவது எல்லாரும் அவரை கவனிக்கும்படி நடனம் ஆடிக்கிட்டே உள்ள வர்றார். அப்போ உள்ள வரும் பொழுது, எதுக்குப்பா இப்படி நடனம் ஆடுகிறாய்? நான் என்ன சொன்னேன்? ஒயிட் சட்டையை தானே போட்டு வர சொன்னேன், எப்படி இப்படி இது பண்றேன் அப்படிங்கும்போது, இந்த விருந்தை நான் இது பண்றதுக்காக வேண்டி நான் இது பண்ண வச்சேன், விருந்தை அலங்கரிப்பதற்காக நான் இப்படி நடனம் ஆடினேன் அப்படின்னு சொன்னானா. டேய் தம்பி, உன்னுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது புரிந்தது. உன்னை பலர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ இது பண்ணிருக்க வச்சிருக்க. ஆனா துளி அளவு நான் சொன்னதை கடைபிடிக்காமல் சொன்னதை விட்டு சுரையை பிடுங்கிருக்கிற, வெளிவோ அப்படின்னு சொல்லி, கெட் அவுட் ஐ செட் அப்படின்னு சொல்லி ராஜா இது பண்ணாரா, வச்சாராம். இந்த ஒயிட் செட் அப்படிங்கிறது பரிசுத்தம் என்கிற வஸ்திரமாக இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த நடனங்கள், இந்த ரெண்டு நடனங்களையும் பாருங்கள். எவ்வளவு வேணும் பார்வைக்கு அழகாக இருக்கலாம், நம்முடைய கண்களுக்கு இனிமையாக தோன்றலாம். இதில் இருப்பவர்கள் சத்தியம் அறியாதவர்கள் ஆகையினாலே தெருக்களில் ஆடுகிறார்கள், பலவிதமான காரியங்களில் இதிலே நடக்கிறவர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் சபைகளிலே இப்படிப்பட்ட ஒரு நடனத்தை காட்சிப்படுத்தவும், அதே வேளையில எல்லோரும் பார்க்க நடனம் ஆடுவது எத்தகைய காரியம்? பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். அப்போ அவரை தொழுது கொள்கிறவர்கள் உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதே காரியமாக இருக்குது. சரிங்களா? சரி, இன்னொரு சின்ன கிளிப்பிங்க பாட்டுவாங்க. அலங்கரிப்பாரே அப்படிங்கிற மாதிரியான பாடல்களை இது பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. நேத்து ஒருத்தர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடின் பாரோ அப்படிங்கிறவரு, அது ஒரு சின்ன கிளிப்பிங்க பாருங்க. இப்படி சினிமா கலாச்சாரங்கள் வெகுவாக பெருகிவிட்டது. பழைய ஏற்பாட்டு முறைமைகளில தாவீது உடன்படிக்கை கிடைத்தபடினால் அவர் ஆடினார். அந்த ஆட்டம் ஆடுகிற காலம் ஒரு காலம் உண்டு, ஆடாமல் இருப்பதற்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு இருக்கு. சோ அக்காலம் என்பது, இக்காலத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அக்காலத்தினுடைய உரிமைகள், எல்லா விதமான சடங்காச்சாரியங்களும் பலவிதமான கிரியைகளையும் சிலுவையில முடித்து விட்டார். ஆக சினிமா கலாச்சாரங்களும் கச்சேரி நடனங்களும், கச்சேரியினுடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இவைகள் எல்லாம் சபைக்குள்ள ஊடுருவி வந்து விட்டது. கடைசி நாட்கள்ல சொல்லுகிற பிரகாரப்படி, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலத்தில் மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யர்களினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவியைக்கு சிக்கிக் கொள்வாங்க அப்படின்னு இருக்கு. அதே வேளையில வேற்றுமையான உபதேசத்தை கொண்டு வருவாங்க, உள்ளுக்குள்ள கொண்டு வருவாங்க. பரவாயில்ல, நடனமாடுவது பரவாயில்லை அப்படின்னு. இன்னொரு காட்சியை பாருங்கள். புறஜாதியார் ஒவ்வொரு கிரியைகளுக்கும், அவர்களுடைய கடவுளை திருப்திப்படுத்துவதற்கும், அவர்களுடைய கடவுள் ஒரு நடன பிரியர், அவர் நடனம் ஆடுவார் அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு இடங்களுக்கும் அவர்கள் சாவு குத்துக்காக இருக்கட்டும், அவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நடனத்தை இம்பார்ட்டன்ட் பண்றாங்க. அதே வேளையில சினிமாக்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு படக்காட்சி 2.5 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம், இதுல 5 பாட்டு வைத்திருப்பாங்க. பாட்டு
ஒரே டான்ஸ், குத்தாட்டம் இப்படி பல நிறைந்ததாக காணப்படும். சரிங்களா? இது எல்லாம் புறஜாதியார் பயன்படுத்தக்கூடிய காரியம். சரிங்களா? சரி, உதாரணமாக நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதங்கள் புஸ்தகத்தை வச்சு உருட்டணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன பிரகாரப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக வராது. அவர்கள் எல்லாம் மாம்சக்குரியவர்களாக இருந்தார்கள். யாரு? தாவீதுவாக இருக்கட்டும், மற்ற பழைய ஏற்பாட்டுல பயணித்த அத்தனை பேரும் மாம்ச பிரகாரமாக ஆண்டவரை திருப்திப்படுத்தினாங்க. எல்லல வேணும், மாம்ச பிரகாரமானது அற்பமானது அப்படி இருக்கு. மாம்ச பிரகாரமாக அவரை டீல் பண்ணுவது அற்பமானது. சோ ஆவிக்குரிய பிரகாரமாகத்தான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சினிமாவோடு தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற பிரஜாதியார் பயணிக்கக்கூடிய அத்தனை தரவுகளையும் காரியங்களையும் சபைக்குள்ள உட்படுத்தி போக வேண்டும் அப்படிங்கிற காரியமே இல்லை. புரியுதுங்களா? நவீன கால இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவீன கால இந்த காலத்துக்கு ஏற்ப இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபைகள்ல ஒரு ஊடுருவிய இந்த மாதிரியான நடன காட்சிகள், கேவலங்கள், இப்படி பலவிதமான காரியங்களை வெளியில இருக்கிறத உள்ள கொண்டு வராங்க. வெளியில அவக்கேடாய் நடக்கிறார்கள். அது வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்க வேண்டிய அவர்கள் இருளிலே நடக்கக்கூடிய, இருளிலே வெறுகொள்கிறவர்கள் எப்படி பயணிக்கிறார்களோ அதே ஃபார்மேட்டை இவர்கள் உள்ளே கொண்டு வர்றாங்க. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான நடனங்கள் அடுத்தவர்கள் பார்க்கிற பார்வையின்படி அது ஆண்டவர் மகிமைப்படுவாரா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. எந்த வேளையிலும் நாம் பரிசுத்தமாய் நீதியாய் நடக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்த கிருபையாக இருக்கிறது, சித்தமாக இருக்கிறது. புரிதுங்களா? அப்போ அவருடைய பரிபூர்ண சுத்தம் என்பது என்ன? மனம் புகுதினாலே மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிறது. அப்போ மனம் திரும்பிய ஒருவர் அங்க உள்ள காரியத்தை இங்கேயும் நான் ஆடுவேன், ஆண்டவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு நாம கணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எல்லல வேணும் இதை அங்கீகாரம் பண்ண போறதில்லை. சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் எங்கேயாவது நடனம் ஆடினாரா? அதே போல பேதுரு எங்கேயாவது நடனம் ஆடினார்களா? தேவ ரகசியங்களையும் தேவ சத்தியத்தையும் எல்லா விதமான காரியங்களையும் இது பண்ணாங்க, வச்சாங்க, சபையை நிறுவனாங்க, பலவிதமான இன்னல்களை அனுபவித்தார்கள். சரிங்களா? அந்திரேயா ஏதாவது ஒரு இது பண்ணாரா? எங்கேயாவது நடனம் ஆடினாரா? அவருடைய வரலாற்று பதிப்புல பாத்தீங்க அப்படின்னா அந்திரேயாவுடைய வரலாறே பேதுருவை விட அபரிவிதமான காரியம். அந்திரேயா இருக்கார் இல்லையா, பேதுருவோட சகோதரன், உடன் பிறந்த சகோதரன், பயங்கரமான அபரிவிதமான சாட்சி, அபரிவிதமான வேற லெவலான ஒரு காரியம். புரியுதுங்களா? அதே வேளையில மற்ற சீசர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்கேயாவது நடனம் ஆடி இது பண்ணி கேவலமான காரியங்களை நடப்பித்தார்களா அப்படின்னு சொன்னா இல்லை. சரி, பவுல் எங்கேயாவது நடனம் ஆடினாரா அப்படின்னு கேட்டா எங்கேயுமே ஆடினது இல்லை. சபைகள்ல கூட டீசெண்டா ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டார். வளவளன்னு பேசாம சுருக்கமா பேசி ஆண்டவர் பக்தியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ரீதியில தான் அவர் மேற்கொண்டார். பக்தி மயமாக இருக்க வேண்டும். எந்த பாடலாக இருந்தாலும் சரி, அது என்ன ஒரு விதமான காரியங்களோடாக பயணித்தாலும் பரிசுத்தத்துக்கு நேராக பயணிக்க வேண்டும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ உண்மை உள்ளவைகள் எவைகளோ அப்படின்னா உண்மையும் ஒளியுமாய் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ பிதாவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம். அப்போ ஆவியோட பாடணும், கருத்தா பாடணும், பக்தி விருத்தியை பிறருக்கு உண்டாக வேண்டுமே தவிர நடன காட்சிகளோடு கூட காணப்படக்கூடாது. நம்முடைய கண்கள் நடனத்திற்கு ஓ சூப்பர் வேற லெவல் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இருக்கலாம். பட் அது பலர் பார்வைக்கு அது அழகாக தோன்றும், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பாக தோன்றலாம். சோ சபை அப்படிங்கிறது பக்தி விருத்தி உண்டாகத்தானே தவிர இப்படிப்பட்ட மாய்மாலங்கள் செய்வதற்கு அல்ல. புரியுதுங்களா? சபையில பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு அப்படின்னு சொன்னா நாம் நடுக்கத்தோடு அவரை சேவிக்க வேண்டும், பயபக்தியோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும், அநாகரிகமாக நடக்கக்கூடாது. அதுக்குதான் ஒவ்வொரு சபை பக்தி விருத்தி உண்டாக அப்போஸ்தலர்களையும் போதகர்களையும் சுவிசேஷங்களையும் பல விதமான ஆளுகைகளையும் அவர் ஏற்படுத்தினார் அப்படின்றது. அப்படியானால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் ஆர்கனைஸ் பண்ணுவதற்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறது இப்படிப்பட்ட மாய்மால காரியங்கள் இல்லை. இங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ள வாசம் பண்றாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அப்படிங்கும்போது நாம நடுக்கத்தோடு கூட அவரை சேவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மாய்மாலங்களுக்கு எச்சரிக்கையாக பயணிங்கள். அநேக காரியங்கள் நம்ம பேசலாம். பட் இன்னும் அநேக காரியங்கள் வீடியோக்கள் இருந்தது. ஆனாலும் நான் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை நுப்பாட்டி வைத்திருக்கிறேன். சரி, இதை பார்ட் 2 போடலாம் அப்படின்னு பாக்குறேன். பார்ட் 2ல சந்திப்போம். வேறொரு பதிவு. வணக்கம், நன்றி.